என்னம்மா மித்ரா, என்னாச்சு? 2 நாள் இப்படி வீட்டிலே அடைஞ்சு கிடக்குற. வெளியில தான் போயிட்டு வந்தானே, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி நீ உட்காந்துருக்க? இல்லைம்மா, சும்மாதாம்மா. வெளியில் போக பிடிக்கவே இல்லை, அதனால தான் இப்படியே உட்காந்துருக்கேன். நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ என்னை நினச்சி எதுவும் கவலைப்படாத. நீ சாப்பிட்டியா முதல்ல? முன்னாடி மாதிரி இருந்தால் கூட நான் உன்னை பற்றி கவலைப்பட மாட்டேன்டி. ஆனால் நீ அப்படி இல்லை, நல்லா மாறிட்ட. இப்போ உன்னை பற்றி கவலைப்படாமல் வேற யாரை பற்றி கவலைப்படுவேன் சொல்லு? இப்படியே சாப்பிடாம கிடந்து வெளியிலையும் போகாமல் இப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா என்னடி? நீ வீட்டுக்கே வரமாட்டேன், வெளியிலேயே சுற்றிக்கிட்டு திரிவேன். இப்போ என்னன்னு பார்த்தா வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிற. இப்போ என்ன நடந்துருச்சு? சுரேஷ் வேணான்னு தானே சொல்லியிருக்காரு. அதுவும் நீ சொன்னனால தான். உன் மனசில் அவர் இருக்கான்னு தெரிஞ்சா வேணான்னு சொல்லுவாரா? இல்லைம்மா, அதை எப்படி நான் புரிய வைக்கிறது? இத்தனை நாள் அவர் வேணான்னு சொல்லணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் இப்போ சொல்லிட்டார். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அவருக்கும் அப்படி தானே கஷ்டமாக இருந்திருக்கும். பாவம் இல்லை, நான் அப்படி பேசியிருக்கவே கூடாதுல்ல. என்னென்னமோ பேசி அவரையும் கஷ்டப்படுத்தி இப்போ நானும் கஷ்டப்பட்டு 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் வெளியிலே போக பிடிக்கல. போனால் சுரேஷை பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுதுமா. அதனால தான் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன். என்னாச்சு இப்போ? ஒன்றும் ஆள் இல்லை. ஏண்டி, உன் மனசில் உள்ளதை தம்பிக்கிட்ட சொன்னாதானே தெரியும். என்னம்மா சொல்கிற? நான் எப்படிம்மா போய் சொல்கிறது? முன்னாடினா கூட எல்லாத்துக்கும் சிடு சிடுன்னு அப்படியே உலகி தள்ளி எல்லாத்தையும் பேசிடுவேன். ஆனால் இப்போ ஒரு வார்த்தை பேசுகிறனாலும் யோசிக்கிறேம்மா. எப்படி நான் அப்படி மாறினோம்னே தெரியல. நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நான் அவற்றை எப்படிம்மா சொல்லுவேன்? என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குமா. அவர் வாட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அப்படி தான் அவருக்கும் இருந்திருக்கும். நான் அப்போதைக்கு யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்போ அது எனக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நான் சொல்லலை. அதெல்லாம் அந்த தம்பி அப்படி சொல்லாதடி. நீ வாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அது நல்ல தம்பி. நீ போய் சொன்னீன்னா வச்சுக்க, அது உடனே உன்னை ஏற்றுக்கின்றோம். சும்மா நீ இப்படியே முடங்கிக்கிட்டே கிடந்தீங்கன்னா எல்லாம் சரியாக வந்துடுமா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நீ எப்படி இருந்தாலும் நல்ல தைரியமாக இருந்தில்ல, அந்த தைரியமும் உன்னை விட்டு போயிடுச்சா மித்ரா? தெரியலம்மா, முன்னாடி எவ்வளோ தைரியமாக போல்டாக இருப்பேன். இப்போ பாரு நான் எப்படி ஆகிட்டேன்னு பேசுகிறது கூட பயமாக இருக்குமா. அது அந்த மாதிரி பயம் இல்லடி. வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பயம் தாண்டி உனக்கு வந்திருக்கு. அப்போல்லாம் தம்பி சொல்ல மாட்டார். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வேணும்னு சொல்கிறாங்களோ வேணான்னு சொல்கிறாங்களோ உன் மனசில் உள்ளதை சொல்லிட்டீன்னா நீ நிம்மதியாக இருப்பில்ல. சொல்லாமல் இருந்தீன்னா சொல்லாமல் இருக்கமேன்னு ஒரு மாதிரியாகவே இருக்கும்லடி. நீ பேசாமல் சொல்லிவிட்டு எது நடக்குதோ நடந்துட்டு போட்டுன்னு விடு. அம்மா இருக்கேன்ல உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. உன்னை போய் கஷ்டப்படுத்தியிருக்கேன் பாரு, இன்னி சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரா, இப்போ தான் எல்லாம் சரியாயிடுச்சுல. சும்மா நீ அழுதுகிட்டு இருக்காத. கண்ணை தொடச்சிட்டு முதல்ல வெளியில் போயிட்டு வா, ரிலாக்ஸ் ஆகு. நாளை கழிச்சு போய் தம்பிக்கிட்ட பேசிட்டு வந்து எல்லாம் சரியாயிடும். சரியா? அம்மா இருக்கல்ல, அதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தாம்மா. எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் அப்படியே வெளியில் போயிட்டு வரேன். மச்சான், நம்மளும் எல்லா இடத்துலையும் சுற்றி தேடிட்டோம். இந்த கோயிலுக்கு தானே வந்தோம்னு சொன்னாங்க. இதை சுற்றி எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. ஆனால் ஸ்வேதா எங்கேயும் போனானே தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு வேற பயமாக இருக்கு. பாவம் ஸ்வேதா என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலோ தெரியலையே மச்சான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ராகுல். நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா. ஒருவேளை வேற எங்கேயும் போயிருப்பா. சந்தோஷம் கடத்திட்டு போயிருப்பானா? எனக்கு என்னன்னு ஒன்றுமே புரியலையே. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? அதுக்கெல்லாம் டைமில் மச்சான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடலாம். வேற வழியே இல்லை. ஸ்வேதாவை கண்டுபிடிச்சி தானே ஆகணும். பாவம், அவளை எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ. அவள் மேலெல்லாம் கோவம் வருமா? அவள் மூஞ்சியை பார்த்தாலே இருக்க கோவம்லாம் போயிடும். அப்படி இருக்க பொண்ணை கடத்துறாங்கன்னா என்னத்த சொல்கிறது? நீங்கள் அந்த பக்கம் போங்க மச்சான், நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். சரி ராகுல், எது வந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் சொன்னதான் ஞாபகம் வருது ராகுல். ஃபோனை ட்ராக் பண்ணலாம்ல, அதையே நம்ம யோசிக்கவே இல்லை. என்ன மச்சான் சொல்கிறீங்க? ஃபோனை ட்ராக் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுல்ல. இல்லை ராகுல், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன். அவன்கிட்ட சொன்னால் ரெடி பண்ணிடுவேன். நான் ஃபோன் பண்ணுறேன் இருங்க. இந்த ஞாபகம் எனக்கு முதல்ல இல்லாமல் போயிடுச்சு. ஸ்வேதாங்கிட்ட எங்கிட்ட தான் பக்கத்தில் இருப்பா பாருங்க. இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டு வரேன். சரிங்க மச்சான், வேகமாக போய் கேட்டுட்டு வாங்க. எனக்கும் தான் இந்த ஐடியா தோணவே இல்லை. அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. ஸ்வேதாவை காணோம், அவளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் எப்படிங்கிறது பதட்டத்தில் ஒன்றுமே தெரியல மச்சான். இங்கே போய் வேகமாக பேசிட்டு வாங்க. என்ன சுரேஷ் எங்கேயும் காணும்? இங்கே ஏற்பாடுல வந்தேன். வேறு எங்கே போய் தேடுறது? ஒருவேளை வேலை விஷயமா எதுவும் வெளியில் போயிருக்காரோ இருக்கும். ஃபோன் பண்ணாமல் வந்துட்டோம். சரி, நாளை கழித்து பார்த்து பேசிக்கலாம். கோயிலும் நல்லா அமைதியாக தான் இருக்குது. அதான் அவர் அடிக்கடி வர்றாரு போல். எனக்கும் பிடிச்சிருச்சு.
கல்யாணம் ஆகிட்டா 2 பேரும் சேர்ந்தே வரலாம். அதுக்கு இந்த கடவுள் தான் அருள் புரியணும். ஆத்தாடி, இது என்ன சந்தோஷம் அக்கா நிக்குது. பார்த்துச்சுன்னா நம்ம மாட்டணும். நம்ம மாட்டுக்கு பார்க்காத மாதிரியே எஸ்கேப் ஆக வேண்டியதா. டேய், எங்கிட்ட போகிற? எங்கிட்ட சந்தோஷு? காது கேட்காத மாதிரியே போயிட வேண்டியதான். டேய் ரவி, உன்னே தாண்டா கூப்பிட்றேன். சந்தோஷங்க பார்த்தும் பார்க்காத மாதிரியே போகிற. எங்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அவன். கூப்பிடு. மித்ராக்கா, நீங்களாக்கா? உங்களை நான் பார்க்கவே இல்லைக்கா, யாரோ நினைச்சேன். சந்தோஷ் தெரியலையே. 2 பேரும் ஒன்றாதான் திடீரிய. 2 பேரும் ஒன்றாதான் வீட்டுக்கு வரமாட்டோன்னு வந்தீங்க. இப்போ சந்தோஷ் தெரியலனா எங்கவன்? கோயிலில் தான் இருக்கீங்களா? ஆமாக்கா, எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைல்ல. கோயில்ல இருந்துட்டு ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். சரிடா, சந்தோஷம் எங்கடா? சந்தோஷா தெரியலையேக்கா, எங்கே போனான்னு தெரியலக்கா. நான் காலைல நீ தூங்கி எந்திரிக்கும் போதே அவனை பார்க்கல. நான் கூட அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கியா? அவனை தேடுற மாதிரினா நான் வந்தோடனே என்கிட்ட கேட்டிருப்பிய வீட்டுக்கு வந்தானே என்னன்னு. வேற எதுவும் இருக்க மாதிரி இருக்கு. 2 பேரும் கூட்டு கலவானியே. உங்ககிட்ட சொல்லாம அவன் வேற எங்கேயும் போவானா? என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் ஏதாச்சும் திருட்டுத்தனம் பண்ணுறீங்களா? ஆமாக்கா. என்னது ஆமாவா? இல்லக்கா, நாங்க எதுவும் பண்ணலைன்னு சொல்ல வந்தேன். உன்னைய பார்த்தா நம்புற மாதிரி தெரியல. 2 பேரும் மறுபடியும் ஏதோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க. மறுபடியும் போனீங்கன்னா வச்சுங்க, மாட்டிங்கன்னா உங்களை யாரும் எடுக்க மாட்டாங்க, கெட்டன்னு போட்டுருவாங்க. ஒழுங்கு மரியாதை சொல்லு. அச்சோ அக்கா, நீங்க வேற. காலையில இருந்து நான் தான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் ஏதோ வேலை விஷயமா யாரோ பார்க்க போகணும்னு நைட்டே சொன்னேன். ஒரு வேளை அங்கேயே போயிட்டானோ என்னமோ. நாங்கள் என்ன திருந்தவே மாட்டோமா? வேலைக்கு கேட்கதாக்கா அவன் போயிருக்கேன். நீங்க சும்மா இது பண்ணாதீங்க. நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா வீட்டுக்கு போங்க. இவன் சரியில்லையே, ஏதோ ஒன்று தப்பாக இருக்க மாதிரி இருக்கே. சந்தோஷம் எங்கே போயிருப்பேன்? இவன் சந்தோஷம் விட்டுட்டு இருக்க மாட்டானே. 2 பேரும் கூட்டு கலவானிய. வீட்டில் இருந்தாலாச்சும் சந்தோஷ் வீட்டில் இருக்கேன்னு சொல்லலாம். வீட்டுக்கும் வர முடியாது. எங்கே போயிருப்பேன்? ஏதோ இருக்கு. இவன் பின்னாலே போவோம், அப்போ தெரிஞ்சிடும். சோஃபாடா, எப்படியோ ஏதோ பேசி சமாளிச்சாச்சு. பேசாம எஸ்கேப் ஆயிடணும். இல்லை இன்னும் டவுட் வந்து கொடன்னு குடஞ்சி கேட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் உளறிட்டேன்னா போச்சு. இவங்களே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். இவனுங்க யாரா இருக்கும்? நமக்கு தெரிஞ்சவங்கன்னு ராகுலுக்கு சித்தி சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்சவங்கன்னா யாரு? கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவங்க எவனோதான். அதனாலதான் முகமூடிலாம் போட்டிருக்காங்க, மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு. யாருன்னு தெரியலையே. ஒருவேளை சந்தோஷ் தானா? அவன் தான் மூஞ்சி எப்படி மறைச்சு வச்சிருக்கானா? அவன் தானே என்னை பேச கூப்பிட்டேன். கண்டிப்பா அவனோட வேலையா தான் இருக்கும். அவனோட வேலைன்னா அவன் டைரக்டா மூஞ்சியை காட்ட வேண்டியதானே. இப்படியா மறைச்சிருப்பேன்? வேற யாராச்சும் இருக்குமோ? யாருன்னே தெரியலையே. என்னை காப்பாற்ற யாருமே வர மாட்டாங்களா? யாரும் காப்பாற்ற வருவான்னு இருக்கக்கூடாது. நம்மளே எப்படியாச்சும் தப்பிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். இல்லை ராலு குருவை சித்தி சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆத்தாடி, உசுரே போயிடும். நம்ம ஏதாச்சும் ஒன்று யோசிச்சே ஆகணும். மச்சான், எங்கிட்ட போனேன்? இவ்வளவு நேரம் ஆளியே காணோம். எங்கே தான் போய் தொலைகிற? ஒரு இடத்துல நில்லுன்னா நிற்க மாட்டியா? இல்லடா, கோயிலுக்கு நீ தானே போய் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். இவளை தேடி யாரும் வந்துகிட்டு இருக்காங்களா என்னன்னு. அதனால தாண்டா கோயிலுக்கு போனேன். அங்கே பார்த்தா உங்க அக்கா வந்துட்டாங்கடா. என்னை பார்த்து விட்டாங்க. ஏதோ சமாளிச்சு வந்துட்டேன்டா. என்னடா சொல்ற? மித்ராவா? அவ எதுக்குடா இங்கே வர போறா? அங்கேருந்து இந்த கோயிலுக்கு? அதோடய அவ கோயிலுக்கே போக மாட்டாளேடா. இப்போ என்னன்னே தெரியலடா. புதுசா இல்லாததை பூரா பண்றாடா. எப்படி இப்படி மாறினானே தெரியல. அவ மாறி தொலையிட்டான், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவ எதுக்கு இங்கே வந்தா? உன்னை எதுவும் கேட்டாளா? ஆமாடா, நீ எங்க மறுபடியும் ஏதாச்சும் பிளான் போடுறீங்களா? உன் மொழியே சரியில்லையே, நீங்க இன்னும் களவாணி பக்கீலாச்சு அப்படி இப்படி நீ ஏதோ கேட்டாங்கடா. நான் ஏதோ சமாளிச்சு வந்துட்டேன். உங்க அக்கா போயிட்டாங்களான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் நான் வேணா பார்த்துட்டு வரேன். இவ்வளவு கேள்வி கேட்டாளாடா? அப்ப அவளுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சுடா. அதனாலதான் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கா. ஒருவேளை உன் பின்னாலேயே வந்திருந்தா நீ நல்லா பாத்தியா? தெரியாம தானே வந்த? இல்லடா, நான் கண்டிப்பா தெரியாம தான்டா வந்தேன். உங்க அக்கா கண்டிப்பா என் பின்னால வரவே இல்லை. அவங்க எதை யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்கடா. சப்பாடா, அக்கா வந்து எதையும் கெடுத்து குட்டிச்சோர ஆக்கிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலைடா. மறுபடியும் நீ கோயிலுக்குலாம் போவேனா? யார் வந்து தேடினாலும் செலவாயில்ல. தேடிக்கிட்டு போட்டோம். கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. நான் என்ன, நம்ம கோயிலை சுற்றி வச்சிருந்தா தானே. நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. எங்கேடா ரொம்ப தூரம்? கொஞ்சோண்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்தால் போதுமேடா. ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா
மச்சான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா சுத்தி வீடு இருக்கு, அதுவும் புலங்குற இடம் தான். அதனால நம்ம அதுக்கு வசதியா போயிடும். இந்த பக்கம் நம்ம வச்சிருக்க மாட்டோம், உங்களுக்கு டவுட்டே வராது. அவங்க அந்த கோயிலுக்கு பின்னாடி பாலடைஞ்ச மாதிரி கிடக்கல, அங்கேதான் கண்டிப்பா தேடுவாங்க. அங்கே வச்சிருப்போம் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. அவ ஃப்ரெண்டு போய் அப்படிதான் சொல்லியிருப்பான். டேய் முதல்ல நீ யாருடா அதை சொல்றா. நீ சந்தோஷ் தானே? எனக்கு நல்லா தெரியும். நீ பண்றதெல்லாம் பண்ணி விட்டு முகமுடி வச்சு மூஞ்சியை மறைச்சுக்கிட்டா நீ யாருன்னு எனக்கு தெரியாதோ? அப்பவே மீனா சொன்னாடா, அவன் சரியான பொறுக்கி பையன், அவனை நம்பி போகாதேன்னு. நான் வந்தேன் பாரு, அதுக்காக இப்படி பண்றிய? தைரியமா நான் இருந்தா மூஞ்சில இருந்து முகம் முடியேடுறா. எதுக்கு மறைச்சு வச்சிருக்க? நீ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இப்ப மறைச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? என்ன ஸ்வேதா சொல்ற? சந்தோஷா? யார் அது? டேய் நடிக்காதடா. நீ சந்தோஷம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ எப்படி ராகுலோட சித்தியோட சேர்ந்த? அதான் எனக்கு புரியல. நான் சந்தோஷம்லாம் ஒன்றும் இல்லை. ராகுலோட சித்தி எனக்கு சொந்தக்காரங்க. உன்னை நான் முன்னாடிலாம் பார்த்ததில்ல. அவங்க சித்தி தான் ஃபோட்டோ காமிச்சாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். நீ நம்ம சந்தோஷம் சொல்ற? யார் இந்த சந்தோஷ்? டேய் நீ நடிக்காத. உன் குரல் கூட அவன் குரல் மாதிரியே இருக்கு. நீ சந்தோஷ் தான், ஏதோ பிரார்த்தனை பண்ற. கத்துனா வச்சுக்கையே, இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் வந்து உன்னை மொத்துன்னு மொத்திடுவாங்க. கத்தவா? என்ன ஸ்வேதா இவ்வளவு பிளான் பண்ணவங்க உன் வாயை கட்டாம வச்சிருக்கமே? எதுக்கு? நீ கத்துனா வெளியில கேட்கவே கேட்காது. ஏன்னா பக்கத்துல ஒரு ரைஸ் மில் இருக்கு, எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் அரைச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அதனால இடியே விழுந்தாலும் சவுண்டு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ எவ்வளவு கத்தணுமோ கத்துமா, உன் வாயை திறந்து வச்சிருக்கும். உனக்கு வசதியா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? கத்துறா இருந்தா கத்திக்க, உன் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். என்னடா என்ன சொல்கிறா ஸ்வேதா, உன் வருங்கால பொண்டாட்டி? அவளுக்கு என்ன, அவ ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா. என்னை பார்த்து சந்தோஷங்கிறா, என்னன்னே தெரியல. சரி சரி விடு, உன் மூஞ்சியை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்க போல. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், என் மூஞ்சியை பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. நீ முகமுடி வச்சு மூடிக்கிட்டே இருக்க, காட்டினாதான் என்ன? நீங்க என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கல்யாணம் முடிச்சுட்டு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு சர்ப்ரைஸ் தான் காமிப்பேன். இங்க பாருங்க, நீங்க பண்றது சரியே இல்ல. ராகுலுக்கு நேரம் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ராகுல் வந்து உங்களை சும்மா விட மாட்டேன். இந்த சந்தோஷ் கூட சேர்ந்து நீங்களும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அவன் சந்தோஷ் தான், எனக்கு நல்லா தெரியும். அவன் குரல் எனக்கு தெரியாது. 4 வருஷம் என் காலேஜ்ல படிச்சவன், என் பின்னாலேயே வந்தவன். அவன் குரல் கூட தெரியாம இருக்கேனா? சரி அப்படியே வச்சுக்க. இப்போ அதனால உனக்கு என்ன? சந்தோஷம் கல்யாணம் பண்ணாலும் உனக்கு நான் ஓகே தானே? அதான் 4 வருஷம் படித்தேன்னு சொல்கிறேன், பின்னாடியே வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கேன். அவனை கல்யாணம் பண்றதுக்கு பேசாம நான் தூக்குல தங்கிடுவேன். என்ன மச்சான் எப்படி சொல்றா? இதை பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்காடா? ஏன் என் மூஞ்சி அவ்வளவு கேவலமா இருக்கா? இந்த முகமுடியை போட்டிருக்கவே கூடாது. இவள்கிட்ட என் மூஞ்சியை காட்டுறா, இப்பதான்டா இவ அடங்குவா. ஏய் ஸ்வேதா, என்னைய பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுதா? உன் பின்னாடியே லோன்னு சுத்தினா நாய் மேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னெல்லாம் உனக்கு பிடிக்காதோ? ஹே சந்தோஷ், நான் தான் சொன்னேன்ல, நீ தானே. எனக்கு தெரியும்டா, நீ தான்டா. உன் குரல் கூட தெரியாமல நான் இருக்கேன். எவ்வளவு கேவலமான ஜென்மனி. மூஞ்சிய காக்கிட்ட பயந்துக்கிட்டு முகமுடி போட்டுக்கிட்டு வரியோ? சாரி கேட்கணும் தானே நீ கூப்பிட்டேன். எதுக்குடா இப்படி பண்ண? நீனா திருந்தவே மாட்டில்ல? எதுக்கு சந்தோஷம் இப்போ அதை கலட்டினேன்? இவ ஏதாச்சும் தொணன்னு கத்திக்கிட்டே இருப்பா, அதுக்கு தானே உன்னை அதை போட்டுக்கன்னு சொன்னேன். இல்லங்க, இவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறான். என் மூஞ்சியை கண்டா பிடிக்காதான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தூக்குல தொங்கிடுவாளாம்ல. பாக்குறேன்டி, இன்னும் கொஞ்ச நேரம் என்னை கல்யாணம் பண்ணிட்டு எந்த மரத்துல போய் தொங்குறேன்னு நானும் பாக்குறேன். இங்க பார் சந்தோஷ், நீ பண்றது சரியே இல்ல. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. பேசாம என்னை அவுத்து விட்டுரு. இந்த கோலத்தனமா என்கிட்ட பண்ற வெள்ளம் வச்சுக்காத. தைரியமான ஆளா இருந்தா கையெல்லாம் கட்டாம கட்டி போடாம வச்சிருந்துல நீ பேசியிருக்கணும். அதை பண்ணியா? ஏன்னா நீ பயந்தாங்கோலி, நீ ஒரு ஜீரோ. ஏய் ஸ்வேதா, யாரை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன, உன் கையை தானே அவுத்து விடணும். உன் கையை அவுத்து விடுறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. சந்தோஷ், இவ பேசுறதெல்லாம் கேட்டு நீ கட்டெல்லாம் அவுத்து விடாத. அவள் ஏதோ பிளான்ல தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. பேசாமல் வாங்க நீங்கள் முதல்ல வெளியில். போடா பயதங்கொலி பயலே, இதுக்கு தான் நீ லாய்க்கு. மற்றபடி உன்னால் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றவங்க சொல்கிறத கேட்ப, அப்படியே நீனா யோசிச்சாலும் ஒழுங்கா உருப்படியே யோசிக்க மாட்டேன். அடுத்த குட்டி எப்படி கெடுக்கலாம்னு யோசிப்பேன். அந்த ஜென்மம் தானே நீனே. போ சந்தோஷ், நீங்கள் இருந்தே முதல்ல வெளியில் போங்க, வாங்க போகலாம். அவள் இருக்கட்டும், இல்லாட்டினா அவள் கத்தியே நம்மள ஏதாச்சும் மண்டையை குழப்பி விட்டுருவா. வாங்க. சந்தோஷ் இந்த மாதிரிலாம் பண்ணுவானு?
என்ன இந்த அளவுக்கு இறங்கிட்டேன்? நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் இவங்க 2 பேரும் ஏதோ திட்டத்தனம் தான் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸ்வேதா பாவம் இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கானே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ போய் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சொன்னதை கேட்கவும் மாட்டேன். அவன் கேட்குற மனநிலைமையிலும் இல்லை. கூட யாரோ ஒருத்தி வேற இருக்காளே, அவள் யாருன்னு தெரியலையே. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபோனு எடுத்துகிட்டு வரல, யாருக்காச்சும் ஃபோன் பண்ணலான்னு. இல்லைன்னா கார்த்திக் பண்ணி சொன்னால் கூட வந்துடுவார். நீரஜ் கண்டிப்பாக ஸ்வேதாவை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவளை எப்படி காப்பாற்றுறது? பேசாமல் யார்கிட்டயாச்சும் ஃபோன் வாங்கி கார்த்திக் பண்ணுறதுக்கும் நம்பர் இல்லையே, வேறு யார் நம்பரும் இல்லை. அம்மாவுக்கு பண்ணி சொன்னால் அவ்வளோதான், ஊரையே கூட்டிடும். வேறு என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக ஸ்வேதாவை காப்பாற்றியே ஆகணும். நான் பண்ண தப்புக்கெல்லாம் இதுதான் நான் பண்ணுற பிராய்ச்சித்தம். கடவுள் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் நல்லது செஞ்சு என் பாவத்தாலும் கழுவிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கடவுள் எனக்கு ஏதாச்சும் பண்ணுவார். இவன் இப்படி போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கும் நான் தான் முக்கிய காரணமாயிட்டேன். சின்ன வயசுலேருந்தே அவன் என்னை பார்த்து தானே வளர்ந்தேன். நான் எப்படி திமிரா இருந்தானோ, அப்படி சொல்கிற பேச்சு கேட்காம இருந்தானோ, அப்படியே அவனும் மாறிட்டேன். நான் சொல்லி வளர்த்துருக்கணும். அவன் அக்கா தானே நானே இப்படி இருந்தனால அவன் இப்படி ஆகிட்டேன். அதுக்கு நான் தான் ஒரு காரணம். இவன் நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். இவன் ஏதாச்சும் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம். சாரி சந்தோஷ், இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியலை. நீ நல்லா இருக்கணும், நீ எப்பவும் நல்லா இருக்கணும், அதை தான் நான் நினைக்கிறேன். அதனால் இதை நான் செஞ்சு தான் ஆகணும். என்னை மன்னிச்சிரு சந்தோஷ். நீ தப்பு பண்ணுற, அதை நான் திருத்தணும். இதுக்கு மேலே என்னால் முடியாது, மன்னிச்சிரு.